வந்து ராக்கமுத்து பிள்ளை, இவங்க தான் ஓனரு. இப்போ அவங்க இல்லை, அவங்க பையன் தான் பார்த்துக்கிருக்காங்க. கருப்புசாமி அவங்க பேர். ஷார்ட்டாக கண்ணன் கூப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட புக் பண்ணுற டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் தனித்தனி சர்வீஸ் எல்லாமே மீட்ரு எல்லாமே இருக்குது. இதில் மொத்தம் வந்து 4 மினி ஹால் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது. வாங்க இப்போ வந்து உள்ளே போய் ரூமை வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் இந்த ரூமு, ஃபஸ்ட்டு மினி ஹாலு. இதில் பார்த்தீங்கன்னா மினி ஹால் மாதிரி பெருசாக எல்லாம் இருக்கும். இதுலேயே நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். அது போக வந்து சாப்பாடு டைனிங் ஹால் மாதிரி திருப்பி வந்து சேர் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். அதில் கிச்சனில் வந்து உங்களுக்கு அடுப்பு தேவையான எல்லா ஜாமானும் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது இதில். அதுப்போக க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கிட்ட வாட்டர் பைப்பெல்லாம் இருக்குது. இலைகள் போடுறதுக்கு டின்னு இருக்குது. வாங்க அடுத்த ரூமுக்கு இப்போ பார்ப்போம். வெளியிலே கை கழுவுறதுக்கு வாஷ் பேஷன் மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே. வந்து செகண்ட் மினி ஹாலை பார்க்கலாம். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன மினி ஹால் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான். சேரு, டேபிளு, ஃபேனு, லைட்டு, 4 ஜன்னல் எல்லாமே இருக்கும். அதில் உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும். அதே மாதிரி கிச்சன்லையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. கிச்சன்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் இது அடுப்பு எல்லாமே இருக்கும். கிச்சன் தேவையான எல்லா ஜாமானும் அதிலே இருக்கும் உங்களுக்கு. எக்ஸட் ஃபேனு, 2 டின்னு இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு பைப் லைன் எல்லாமே அதிலே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல, ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. எல்லா கிச்சனுக்குமே வந்து நீங்கள் சிலிண்டர் இங்கேயே வாங்கிக்கலாம். இங்கேயே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது மினி ஹாலு. அந்த மினி ஹாலில் என்ன இருக்குன்னா, அன்றைக்கி ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு. அதனால் அவங்க டிஃபன் சாப்பாடு ரெடி பண்ணி போட்டுக்கிருந்தாங்க. அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அடுத்து 4வது மினி ஹாலு. அதே மாதிரி வந்து சேம் தான், எல்லாமே ஒரே லெவல் தான் பார்க்குறதுக்கு. எல்லாமே வேறு எங்கேயும் மாற்றம் கிடையாது. எல்லாருமே ஃபங்க்ஷன் நடத்திக்கலாம். அதே மாதிரி சாப்பாடு டைனிங் ஹாலாகவும் மாற்றிக்கலாம். அதை அவ்வளோக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அகலமாக இருக்கும். அடுத்து வந்து கிச்சன், அதே சேம் தான் கிச்சன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லா திங்ஸுமே இருக்கும். ஒரு மினி ஹால்லேயும் ஒரு கிச்சன் இருக்குது. எல்லாருக்கும் தனித்தனி திங்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து 2 பெட்ரூம் இருக்கும். அவங்க எல்லாம் ஆள் இருந்தாலும் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் காமிக்க முடியல உங்களுக்கு, அடுத்த வட்டம் காமிக்கிறேன் கண்டிப்பாக. இது வந்து ஆடு உரிக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக அந்த ஏரியா இதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணணும். அதுக்கு தனியாக ட்ரம்மு, க்ளீன் பண்ணுறதுக்கு, வேஸ்டேஜ் போடுறதுக்கு எல்லாமே இருக்குது. இந்த வாடிப்படியில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனி டாய்லெட்டு, பாத்ரூம், குளிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. அப்படியே வெளியில் வந்து இதில் பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து கார் நிப்பாட்டுறதுக்கு, வேன் நிப்பாட்டுறதுக்கு ப்ளேஸ் இருக்குது. இதில் ஃபங்க்ஷன் வரவங்க இதில் நிப்பாட்டிக்கலாம் நீங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மண்டபத்தை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து அச்சு வைக்கிறது, டாட்டர்ஸ் போடுறது, இந்த மாதிரி கடையெல்லாம் இருந்ததுங்க. பாப்பா ஒன்று ஒன்றா வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தா. இந்த மாதிரி அங்கே ஆற்றுக்குள்ளேயேவும் நிறைய கடை வந்து வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான பிளேயிங் திங்ஸ், வளையல்ஸ், செப்பல், இந்த மாதிரி
எல்லாமே வந்து கோயிலுக்கு போகிற வழியிலையும் வச்சுருந்துருக்காங்கங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு தேவையான அதிகமாக ஜாமாங்க கடை தாங்க அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சாமி படம் உள்ள கடை. இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லா வகையான படமுமே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கடைகள் வந்து இருக்குதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பொரி அவல் அந்த கடையும் இருந்ததுங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து ஜீனி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், அதுவும் அதிகமாகவே கிடைக்குதுங்க. இந்த மாதிரி நிறையா கடைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம். நம்ம அன்னைக்கு சண்டேங்கிறனால ஓவர் ரஷ்ஷாக இருந்ததுங்க கோவில். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்பாங்க எல்லாருமேவும். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். இதுதான் கோவிலோட பிரகாரம். இதை சுற்றி தான் மாவிளக்கு எடுக்கிறவங்க, பொங்கல் வைக்கிறவங்க, பாத யாத்திரை வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சைடில் தாங்க இருப்பாங்க. உள்ளேயே பிரசாத ஸ்டாலும் இருக்குது. அது மாதிரி உள்ளேயும் வந்து டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஆடி திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை தான் இங்கே ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வீடியோவில். நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போனோம் கோயிலுக்குள்ளே. அவ்வளோ கூட்டம். இதுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட வரலாறு ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே தான் எல்லாருமே மாவிளக்கு வந்து எடுப்பாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மாவிளக்கெலாம் எடுப்பாங்க. இப்போ நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வர்றோம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து அம்மன் பிறந்த இடம் இருக்கும். அங்கேயும் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.